எப்போவாச்சும் நமக்கு கெட்ட நேரம் நடக்கும். ஆனா, எல்லா நேரமும் கெட்ட நேரமாவே நடந்தா என்ன செய்றது? வெண்பாவ பொறுத்தவரைக்கும் அந்த நல்ல நர்ஸ் எவ்வளவோ கேட்டாங்க. "உன் பேரு வெண்பா தானே, உங்க அப்பா அம்மாவ பத்தி சொல்லு" அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, வெண்பாவால பதில் சொல்ல முடியல. அவங்க ரொம்பவே திணறி போயிருந்தாங்க. அப்போ கூட அந்த ரவுடிகள்ல ஒரு ஆள் வந்துட்டாங்க அப்படிங்கிறதால அவங்கள வேற ஒரு வார்டுக்கு மாத்தி வச்சுர்றாங்க. ஆனா, அவங்களோட கெட்ட நேரத்த பாருங்க. அந்த கெட்ட நர்ஸ் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அவங்க அம்மா, அப்பாவோட ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலுமே குடுத்துட்டாங்க. இந்த சூழ்நிலையில அந்த லேடி ரொம்பவே மோசமானவங்க அப்படிங்கிறதால இப்போ இந்த ரவுடிங்க கிட்ட இப்போ வெண்பாவ காமிச்சிடுறாங்க அப்படிங்கிறதால, "ஆன்ட்டி ஏன் ஆன்ட்டி இப்படி பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கேட்குறப்ப, உண்மையாவே நமக்கு மனசெல்லாம் இடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்குற நம்ம கண்கள்லையுமே கண்ணீர் வரதான் செஞ்சுது. அந்த குழந்தைய எவ்வளோதான் கஷ்டப்படுத்துவீங்க? துரோகம் துரோகம் அப்படிங்கிற மாரி போற இடத்துக்கெல்லாம் துரோகம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை எப்பதான் அவங்க அப்பா, அம்மா கிட்ட போய் சேர போறாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ வெண்பா இன்னும் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல அப்சர்வேஷன்ல வச்சிருப்பாங்க. அதன் பிறகு அவங்கள கைமாத்தி விட்டுருவோம் அப்படிங்கிற மாரி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது வரைக்கும் நீ தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணவே கூடாது. அமைதியா இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா, உங்க அப்பா அம்மாவோட நம்பர் இந்த நர்ஸ் மூலமா எனக்கு தெரியும். அவங்கள சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிற மாரி மிரட்டி வச்சிருக்கிறாங்க. அதனால வெண்பாவுமே நீ தப்பிக்கணும் அப்படிங்கிற மாரி நினைக்க மாட்டாங்க. இந்த சூழ்நிலையில இந்த ஒரு நாள்ல வெண்பாவ காப்பாத்தினா மட்டும் தான் முடியும் அப்படிங்கிறதால, தீபிகா ஒரு பக்கம் போலீஸ் ஃபோர்ஸோட அவங்க கவனமா தேடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதால நிச்சயமா ஏதாச்சும் ஒரு க்ளூ அவங்களுக்கு கிடைக்க தான் செய்யும். ஏன்னா அங்கங்க சிசிடிவி கேமரா எல்லாம் இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த ஹாஸ்பிட்டல்ல நிச்சயமா சிசிடிவி கேமரா இருக்க தான் செய்யும். ஏன்னா வெண்பா ஐசியூல இருந்து வெளியில ஓடி வருவாங்க. அப்போ அந்த நர்ஸ் கிட்ட பேசுவாங்க. அப்படி ஏதாச்சும் ஒரு வீடியோ கிடைச்சது அப்படின்னு சொன்னா நிச்சயமா தீபிகா அவங்கள மீட்டுருவாங்க. ஸோ வெண்பாவை எப்போ மீட்பாங்க அப்படின்னு சொல்லி தான் ரசிகர்கள் தொடர்ந்து எதிர்பார்த்து இப்போ வரைக்குமே ஒவ்வொரு நாளுமே ப்ரொமோவை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கான எபிசோட்ல நிச்சயமா ஒரு நல்ல நியூஸ் வரும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. நீங்க எவ்வளோ பேர் இன்னைக்கான ப்ரொமோவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக காத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.